ஆடி மாதம் வந்தாலே அது அம்மனுக்குரிய மாதம் தான். அந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு உரிய நாளாக கருதப்படுது. இன்னைக்கு ஆடிப்பூரங்கிறது ஆண்டாளோட பிறந்த நாள். அன்னைக்கு நம்ம அம்மனை வளையல் அலங்காரத்துல ரொம்பவே அழகா அலங்கரிச்சிருப்பாங்க. இன்னைக்கு கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு பாப்பாவை கூட்டிட்டு கோயிலுக்கு போனேன். சாமிக்கு அர்ச்சனை பண்றதுக்காக பூவு, வெல்வம், எல்லாம் அருகம்புலி எல்லாமே வாங்கிட்டு அப்புறம் அம்மனுக்காக வளையலும் வாங்கியிருந்தேன். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த நாளில் அம்மனை வழிபட்டால் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேலை வேணும் அப்படிங்கும் போது சாமியை மனசார நம்ம கும்பிட்டோம்னா நமக்கு வேண்டியதை கண்டிப்பாக அம்பாள் நமக்கு கொடுப்பா. அது போல் இன்னைக்கு அம்மனோட அலங்காரத்தில் ரொம்பவே அழகாக இன்னைக்கு ஜொலிச்சாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அருகம்புல்லை பிள்ளையாருக்கு வச்சுட்டு இன்னைக்கு நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் வெளியில் பிரசாதம் போட்டிருந்தாங்க. சாமிக்கிட்ட பிரசாதம்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காந்துருந்தோம். அங்கே மீனை வாசிச்சுட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.